சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க திருட்டு தொடர்பாக துவாரபாலகர் சிறைகளிலிருந்து தாமிர தகடுகளை சேகரித்த விசாரணை குழுவினர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலக சிறைகளிலிருந்து தங்க திருட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் துவாரபாலக சிறைகளிலிருந்து இந்த தாமிர தகடுகளை சேகரித்து விசாரணைக்காக அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, அதாவது கேரள உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது நேற்றிலிருந்து சபரிமலையில் முகாமிட்டு பல்வேறு ஆவணங்களை அவர்கள் சரிபார்த்து வருகின்றனர். மிக முக்கியமாக அந்த துவாரபாலகர்கள் சிலை மற்றும் சபரிமலை மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகோவில் என்று சொல்வார்கள், அதாவது மூலஸ்தலத்தை தான் அவர் ஸ்ரீகோவில் என்று சொல்வார்கள். அந்த ஸ்ரீகோவில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தகடுகளிலிருந்து மாருதிகள் சேகரிக்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. காலையிலிருந்தே அவர்கள், அதாவது சிறப்பு புலனாய்வு இருக்கக்கூடிய அதிகாரிகள் காலையிலிருந்தே அந்த சன்னிதானத்தின் அருகில் தான் அவர்கள் இருந்து வருகின்றனர். இருந்த போதும் அவர்கள் மாருதிகளை அவர்கள் எடுக்க முற்பட்ட போது அங்கிருக்கக்கூடிய அந்த மேல் சாந்தி போன்ற மற்றவர்கள் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள் அந்த மாருதிகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தனர். ஏனால் நேற்றுதான் சபரிமலையான நடையான திறக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு ஐயப்ப தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்து 1 மணியிலிருந்து 3 மணி, இந்த 1 மணியிலிருந்து 3 மணி தான் கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும். அதனால் அவர் இந்த 2-3 மணி நேரத்திற்குள் அவர்கள் மாருதிகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது இந்த அதாவது தங்க தகடுகளில் எவ்வளவு இந்த தாமிர தகடுகளில் எவ்வளவு இம்பியூரிட்டிஸ் என்று சொல்வார்கள், செம்பு எவ்வளவு தூரம் கலக்கப்பட்டது என்பதை அதிகாரப்பூர்வமாக மற்றும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிப்பதற்காக தற்போது அந்த மாருதிகளை அவர்கள் எடுத்திருக்கின்றனர். இது இனி சோதனைக்கு அனுப்பப்படும். இந்த சேகரித்த மாருதிகள் சோதனைக்கு அனுப்பவுடன் அது கிடைக்கப்படக்கூடிய அந்த ஆய்வறிக்கையின் பேரிலேயே இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். நன்றி முகிலன், விவரங்கள்.